ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அம்மாடி கலாட்டு யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு வாரத்துக்கு வந்து லைவ் கிடையாது. அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க ஏன் இப்படி சொன்னாங்கன்னு தெரியல. லைவ்ல எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஃபுல்லாக பாருங்க, அப்போதான் தெரியும் எதனால நான் லைவ் வரல என்ன ஏது அப்படின்ட்டு. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது. ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறேன், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இன்னிலிருந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரையும் நான் லைவ் வரல. 3 லைவுமே இருக்காது. 3 டைம் லைவ் போடுவேன். ஒரு நாளைக்கு 3 டைம் லைவ் போடுவேன். 3 டைமே லைவ் இருக்காது. ஷார்ட்ஸு வீடியோ வரும், அவ்வளோதான். இந்த மாதிரி லாங் வீடியோனா வரும். லைவ் மட்டும் வரப்போகிறது கிடையாது. 2 சேனல் இருக்குது. 2 சேனலுமே வந்து நான் லைவ் வர போகிறது கிடையாது. ஒரு சேனலில் வந்து ஒரு நாளைக்கு 2 லைவ் போடுவேன். இன்னொரு சேனலில் இந்த சேனலில் வந்து அம்மாடி கலாட்டு சேனலில் வந்து ஒரு நாளைக்கு 3 லைவ் போடுவேன். மொத்தம் 5 லைவ் போடுவேன். 5 லைவ் வந்து ஒரு வாரத்துக்கு கிடையாது. லைவில் இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கஷ்டமாக இருக்கு. அதனால தான் வந்து நான் லைவ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், ஓகேவா? நேற்று மதிய லைவில் கூட பார்த்து பேசியிருந்தோம். நேற்று மதிய லைவே நடந்துருச்சு. சரி நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி ஓகே இன்றைக்கி மட்டும் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் லைவ் நேற்று மட்டும் போட்டேன். இன்னிலேருந்து லைவ் கிடையாது. இப்படி சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படி சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னு தெரியல. என்ன சொன்னாங்க, யார் என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்ட்டு நீங்கள் நிறைய பேர் யோசிச்சுப்பீங்க. நேற்று மதிய லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஓகேவா? எதனால் நான் லைவ் வரல அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன்னா, நான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பர்சன் வந்து எல்லாமே வந்து உனக்கு ஊறி போயிரு எப்படி ஒன்றும் இல்லை. எதனால் அந்த வார்த்தை வந்ததுன்னா, இப்போ வந்து சேனல் கொஞ்சம் வியூஸும் லைக்கும் வந்து கம்மியாயிடுச்சான். லைக் கிட்ட கூட போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதனால் வந்து நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, லைவ் வர போகிறது கிடையாது, ஒரு வாரத்துக்கு நான் லீவ் போட போகிறேன், எனக்கு வியூஸ் வருது பட் லைக் வர மாட்டேங்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு பர்சன் சொன்னாங்க, உன்னால் அப்படிலாம் இருக்க முடியாது, உன்னுடைய எப்படி நாடி நரம்புல வந்து எல்லாமே ஊறி போயிருக்கு, அப்படியெல்லாம் உன்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன் அப்படிலாம் கிடையாது, என்னுடைய மைண்டு தான் எப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி கூட நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் வந்திருக்கிறதுனால அவங்க வந்து அப்படி சொன்னாங்க. ஆனால் அது நான் அதனால நான் வந்து வரமாட்டேன். எப்படி சொல்கிறது, என்னால் இருக்க முடியல அதனால் நான் லைவ் போடணும் அப்படின்னு கிடையாது. எதனால் வருவேன்னா, சரி நம்மளை நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, நம்ம லைவ்ல வந்து தான் நிறைய பேருக்கு மனசு ஆறுதலாக இருக்கும், மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே, நம்மளுக்கு உடம்பு முடியலனாலும் சரி, நம்மளுக்கு மைண்ட் அப்செட்டாக இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைவ் வருவேன். ஒரு பர்சன் அப்படி சொன்னோடனே நான் என்ன பண்ணேன், அப்படிலாம் கிடையாது, என்னுடைய மைண்ட் செட்டு தான், பார்க்கலாமா, நாளையிலேருந்து அதான் சண்டே, இன்னிலேருந்து நெக்ஸ்ட் வீக்கு சண்டே வரையும் நான் லைவ் வர மாட்டேன், மண்டே தான் நான் வந்து லைவ் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் அப்படிலாம் நல்லா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சவால் விட்டே சொல்கிறேன், நான் இருப்பேன், என்னுடைய மைண்டு தான் எல்லாத்துக்கும் காரணம், என்னால் இருக்க முடிஞ்சால் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி ஓகே, அவர் என்ன சொன்னார், சரி சவால் விடலாம், சேலஞ்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேலஞ்ச் வச்சுருக்காரு. அவர் பெட்டும் கட்டியிருக்காரு, நீ இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக லைவ் வரலன்னா மண்டே நீ வரப்போ உனக்கு வந்து நான் எவ்வளோ பெட்டு கட்டணும் அவ்வளோ இது வந்து உனக்கு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு, ஓகேவா? இதுதான் நடந்தது. அதனால தான் நான் லைவ் வர போகிறது கிடையாது ஒரு வாரத்துக்கு, ஓகேவா? ஒரு வாரம் சரி ஓகே, நானே என் மைண்டெல்லாம் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு, இந்த வீடு கிளீனிங்லாம் நிறைய இருக்குது, லைவ் போட்டாலாம் அதுவும் பண்ண முடியாது. நம்ம இதே இதுவில் வந்து என்ன பண்ணிடலாம், 3 நாள்
அதாவது இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா நம்ம சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வீக்கு மண்டே வர மண்டே இல்லாத நாளைக்கு இல்லாத நெக்ஸ்ட் வீக் மண்டே தான் 12 மணி லைவ் நான் வருவேன். அது முடிய மாலினி லைவ் வரவே வராது. ஷார்ட்ஸ் வீடியோ வரும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதான் வந்து நடந்துச்சு, இதனால தான் நான் லைவ் வரல. ஓகேவா? வீடியோ பார்த்தவங்க வந்து ஒரு சில பேர் சந்தோஷப்படுவீங்க, ஒரு சில பேர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க, ஏன் மாலினி இப்படி பண்ணுற அப்படி இப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த மாதிரி என் மேலே நிறைய பேர் பாசம் வச்சுமே இருக்கீங்க. ஒரு வாரம் தான் வந்துடுறேன். ஓகேவா? வேறு ஒன்றும் கிடையாது. சந்தோஷப்படுறவங்க சந்தோஷப்படுங்க, ஃபீல் பண்ணுறவங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் வந்துடுவேன், எங்கேயும் போகல. ஓகேவா? வந்துடுவேன், தைரியமாக இருங்க. ஒரு வாரம் தான், அது ஓடி போயிடும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மிஸ் யூ.